ஒரு பார்பரை பற்றி, சவரம் செய்கிறவன். இந்த பார்பர் பேர் வைரப்பன். இங்கே யாராவது வேதாரண்யத்திலிருந்து வரீங்களா? இல்லை. ஓகே. வேதாரண்யம், யூ ஆல் நோ வேதாரண்யம். வை இஸ் வேதாரண்யம் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? யூ நோ, ஒவ்வொரு தமிழனுக்கும் வேதாரண்யம் மறக்கவே கூடாது. ஏனென்றால் 13வது ஏப்ரல் 1930 என்ன நடந்துச்சு? டண்டி சால்ட் மார்ச். அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து காந்தி வந்து டண்டிக்கு போய் அங்கே உப்பு எடுத்தார். அதே சமயத்தில் திருச்சியிலிருந்து ராஜாஜி, அந்த ராஜாஜியோட தலைமையில் திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு தமிழ்நாடில் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ அதே டைமில் ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. அது வந்து தமிழ்நாடு சால்ட் மார்ச். அதில் வந்து வேதாரண்யத்தை அவங்களை ரிசீவ் பண்ணது சர்தார் வேதரத்னம் பிள்ளைங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மனிதன். தண்டரிங் வாய்ஸ், கிரேட் ஸ்பீக்கர், ஜமீன்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். அந்த சர்தார் வேதரத்னம் பிள்ளைய ஆங்கிலேயர்கள் அவர் வந்து ராஜாஜிக்கு வந்து ஒரு ஹெல்ப் கொடுத்தாருன்னு சொல்லி, அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருன்னு சொல்லி அவர்களை வந்து விலங்கில் போட்டு கை விலங்கு மாட்டி வேதாரண்யத்தை தர 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 தரன்னு இழுத்துட்டு போனாங்க சர்தார் வேதரத்னம் பிள்ளை. அவருக்கு நிறைய நல்விரும்பிகள், நிறைய ஃபேன்ஸ், விசிறிகள். அதில் ஒரு விசிறி இந்த கதையோட ஹீரோ. யார் அந்த ஹீரோ? யார்? அவன் பேர் தியாகி வைரப்பன். இன்னைக்கு கூட நீங்கள் வேதாரண்யத்துக்கு போனீங்கன்னா தியாகி வைரப்பனுடைய சிலையை பார்க்கலாம். கடலூருக்கு போனீங்கன்னா அஞ்சலை அம்மாளுடைய சிலையை பார்க்கலாம். ஸோ தியாகி வைரப்பன் அவர் என்ன பண்ணார்? இது ஜஸ்ட் அ பார்பர். ரொம்ப ஏழ்மையில் இருந்த ஒரு சவரம் செய்பவர். அவர் சொன்னார், எங்கள் சர்தார் ஐயாவை வந்து உள்ளே இழுத்துட்டு போனால வெள்ளைக்காரன், இனி எந்த ஒரு வெள்ளைக்காரனுக்கு அல்லது அந்த நம்ம சர்க்கார் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் சவரம் செய்ய மாட்டேன், நான் முடி வெட்ட மாட்டேன், ஒன்று செய்ய மாட்டேன்னு அடித்து சத்தியம் செய்கிறான் தியாகி வைரப்பன். ஸோ நிறையா பேர் அங்கே வெள்ளைக்காரங்க வரும்போது, சாரி சார் உங்களுக்கு நான் பண்ண முடியாதுன்னு அனுப்பிட்டான். ஒரு நாள் ஒரு இந்தியன் வந்து சவரம் செய்கிறதுக்கு வரான். இவர் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த ஷேவிங் ஃபார்மெல்லாம் போட்டு நல்லா சவரம் பண்ணிட்டார். ஷேவ்டு 1/2. அவன் வந்து சட்டை வெட்டியில் வந்தான் ஒரு இந்தியன். அப்போ இன்னொருத்தர் உள்ளே வந்து, டேய் வைரப்பா, நீ தான் சொன்ன சர்தார் வேதரத்னம் பிள்ளையை இழுத்துட்டு போன வெள்ளைக்காரங்களுக்கும் நம்ம ஆதிக்கம் செய்கிற நம்ம சர்க்காருக்கும், அவங்க சர்க்காருக்கும் யாருக்கும் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி. ஆமாம், உனக்கு தெரியுமா நீ பண்ணிகிட்டு இருக்க? இவரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான். ஐயோ எனக்கு தெரியாதே ஒரு இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ளே ஒரு ஹாஃப் ஷேவ் பண்ணிட்டான். ஏன்னா இந்தியன், அவருக்கு தெரியல, வெள்ளைக்காரனுக்கெல்லாம் முதல்ல இல்லைன்னு சொல்லிவிடுவோம். என்ன ஆச்சு? அப்படியே இந்த இடத்துல வைப் பண்ணிவிட்டு, சார் சாரி சார், இந்த பக்கம் உங்களுக்கு தாடி இருந்தால் தாடி இல்லைன்னா சரி, நான் வந்து சவரம் பண்ணி விட மாட்டேன்னு சொன்னான் வைரப்பன். அந்த வெள்ளைக்காரன், என்னடா வளர்ற, ஒரு பக்கம் மட்டும் மீசி தாடி எடுத்து இந்த பக்கம் எடுக்காமல், என்ன இல்லை சார் நீங்கள் வேறு எங்கேயாவது போய்ங்க சார். நான் அவர் சொல்லிட்டேன், அந்த ஆள் சொல்லிட்டேன், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன், நீ தான் பண்ணணும். நான் இன்ஸ்பெக்டர்கிட்டே விளையாடுறியா? இன்ஸ்பெக்டர்லாம் அந்த காலத்துலேயே அந்த கெத்து. ஸோ இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் வைரப்பன். சி ஐம் டெல்லிங் யூ ஸ்மால் திங்ஸ். சவரம் பண்ணி விட மாட்டேன். உடனே இன்ஸ்பெக்டர் அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போய் அடித்து உள்ளே தள்ளி ஜெயிலில் தள்ளி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் கொண்டு வரோம். அந்த நீதிபதி பார்க்குறாங்க, என்ன பண்ண, கொலை பண்ண? இல்லை. கொள்ளை அடிச்சவன? இல்லை. பாம்புக்கையும் பிரச்சனை? இல்லை. சவரம் பண்ணி விடல. சவரம் பண்ணி விடலையா? அப்புறம் நீதிபதி கேட்குறாங்க, என்னையா அது சவரம் பண்ணுறது ஒரு நீ பெரிய ஒரு வீர விஷயமா நினச்சிட்டு இருக்க? ஆமாங்க, எங்கள் சர்தார் வேதரத்னம் பிள்ளையை நீங்களாம் அடித்து இழுத்துட்டு வந்தீங்க. அவர் அப்பேற்பட்ட மனிதர், அவர் வந்து காந்திக்காக பண்ணார், அதனால் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ இவர் சொன்னாராம், ஏன்பா இப்போ தான் பண்ணி விட்டுறேன். நீதிபதி சொல்கிறாரு, தேவையில்லாமல் நீ வந்து நான் மினிமம் இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து 6 மாதம். நீ இந்த சவரம் பண்ணாத நீ 6 மாதத்தை போய் மாமியார் வீட்டில் வந்து நீ கூடு குடிக்கணும், சவரம் பண்ணி விட்டுருன்னு சொல்லும் பொழுது, இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் மொமெண்ட் இன் தமிழ்நாடு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள். டப்புன்னு ஒரு அலுமினியம் டப்பா வெளில எடுத்து வச்சானா, எங்கே கோர்ட்டில் திறந்தானா. யுவர் ஆனர், நான் இந்த வைரப்பன் நீதிபதிக்கிட்ட, இதில் வந்து அந்த ஃபோம் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, சவரம் செய்கிறது கத்தி இருக்குது, நீங்களே வந்து பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னானா வைரப்பன். செம்ம காண்டாயிட்டாரா நீதிபதி. என்னையே வந்து நீ சவரம் பண்ண சொல்கிறியா, 6 மாதம் உள்ளே போடா. உடனே கத்துறான், ஜெய் ஹிந்த், எங்கள் வேதரத்னம் ஐயா பிள்ளையா ஐயாவுக்கு 6 மாதம் கொடுத்தாங்க, எனக்கும் 6 மாதம் கொடுத்தாங்க சொல்லி. அப்புறம் அவர் கேட்டார் நீதிபதி, இதனால் நீ ஏதாவது கேட்டு சொல்லி அதை வந்து 3 மாதத்துக்கு கம்மி பண்ண சொல்லி. இல்லை தயவுசெய்து எனக்கு 6 மாதமாவது எனக்கு உள்ளே வைக்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவன் சொன்னேன். ஒரு வைரப்பன் 6 மாதம் உள்ளேருந்து வெளியில் வரும்போது அன்னைக்குலேருந்து சவரம் செய்கின்ற வைரப்பன் ஒரு தியாகி வைரப்பன் ஆகினான்.